பேக் பெயினுக்கு ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலையா, மருந்து சாப்பிட்டா வலி சரியாயிடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க வலியை ட்ரீட் பண்றீங்க, காரணத்தை சரி பண்ணல. பொதுவா வலி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மாத்திரை சாப்பிடுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் வலி குறையும். ஆனா வலி மறுபடியும் திரும்பி வந்துடும். ஏன் வலி திருப்பி வருது தெரியுமா? நம்ம வலி வர்ற காரணத்தை ட்ரீட் பண்ணாம வலியை மட்டுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா முதுகு வலி எதனாலலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசைகள் பலவீனமா இருக்கலாம், இல்ல டிஸ்க் பல்ஜ் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யற பொசிஷன் தப்பா இருக்கலாம். சோ சரியான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ற போதுதான் திருப்பியும் வலி வராம நம்மளால பாத்துக்க முடியும். 3 வாரத்துக்கு மேல ரெஸ்ட் எடுத்தும் பெயின் குறையல அப்படின்னா பக்கத்துல இருக்க பிசியோதெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணலாம். பிசியோதெரபில என்ன பண்றோம்னா, உங்களோட வலியோட காரணத்தை சரியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரூட் காசை சரி பண்றோம். ஸோ இந்த மாதிரி ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்றது மூலமா ஃபியூச்சர்ல பெயின் வராம பாத்துக்க முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிசியோதெரபியை ஃபாலோ பண்ணுங்க.